ஒவ்வொருத்தரும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சவாலை சந்தித்தவராய் காணப்படுவார்கள். Everyone that come here to give testimony are the people who have faced challenges in their life. வெற்றி பெற்றவர்களாய் காணப்படுவார்கள். People who have they receive victory. ஆபத்தை சந்தித்தவர்கள் ஆனால் ஆபத்தவர்களை மேற்கொள்ளவில்லை, இவர்கள் அந்த ஆபத்தை மேற்கொண்டவர்களாய் காணப்படுவார்கள். People who have faced a lot of challenges and danger. That they have faced danger, but they have overcome the danger. The danger did not overcome them. வியாதியிலிருந்து சுகம் பெற்றவர்கள் வந்து சாட்சி சொல்வார்கள், வியாதி அவளை மேற்கொள்ளவில்லை, வியாதியை அதனுடைய எல்லா தாக்கங்களையும் இவர்கள் மேற்கொண்டார்கள். Those who are sick would give testimony that they have overcome and defeated the sickness. Hallelujah. 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 அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். That shows that God is with us. நாம் இருக்கிற சாட்சியாய் காணப்படுவோம். We are a living testimony then. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சவாலை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? How many of you are prepared to face the challenges? எல்லாருக்கும் சாதனையாளராய் மாற வேண்டும் என்ற ஆசை. Everyone wants to have. ஆனா சவால் மாத்திரம் வேண்டாம். Everyone want victory, but they do not want challenges. Hallelujah. Hallelujah. சவாலையும் ஆண்டவருடைய துணை கொண்டு சமாளிப்பதற்கு நமக்கு தெரியும். We must face the challenges with the help of God. Hallelujah. Hallelujah. பாருங்க, நியாயாதிபதி 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசியுங்கள். முதலாவது வசனமிருந்து மிக அவதானமாக 8வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கிறீர்கள். எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள். அப்பொழுது திடீரெனாகிய யெரொபெயாம் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானவரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மேட்டின் பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானவரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுப்பதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிலேயாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 16,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன். ஆமென். ஹல்லேலூயா. இதோட பாட்டுக்கு அப்புறம் வாசிப்போம். வசனம் 1:5-4. Then Jeroboam, that is Gideon, and all the people who were with him rose early and encamped beside the well of Harod, so that the camp of the Midianites was on the north side of them by the hill of Moreh in the valley. And the Lord said to Gideon, the people who are with you are too many for me to give the Midianites into their hands, lest Israel claim glory for itself against me, saying, my own hands have saved me. Now therefore proclaim in the hearing of the people, saying, whoever is fearful and afraid, let him turn and depart at once from Mount Gilead. And 22,000 of the people returned, and 10,000 remained. But the Lord said to Gideon, the people are still too many. Bring them down to the water, and I will test them for you there. Then it will be that of whom I say to you, this one shall go with you, the same shall go with you. And of whoever I say to you, this one shall not go with you, the same shall not go. Hallelujah. 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 ஒரு பெரிய யுத்த சூழ்நிலை. You can see a situation of a great war. எதையும் வந்து நீங்கள் வந்து ஒரு இலகுவா சிம்பிளா நினைத்து விட வேண்டாம். Do not take it simple. ஒரு பெரிய பயங்கரமான சூழ்நிலை. It's a terrible situation. அதான் முதலாவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னார் நீ போ, உனக்கு இந்த பலத்தோடு போன்னு ஆண்டவர் சொன்னார். முதலாவது வசனத்தை பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, அதிகாலமே காலமே எழுந்து புறப்பட்டு செல்கின்றார்கள். In the first verse we saw that God said you go, and now we are seeing how the people are preparing very early and getting into that place. பாருங்க, இங்கதான் ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை ஆண்டவர் வைக்கின்றார். This is where you
God is giving a proof. கிதியோடு காணப்படுற பெருங்கூட்ட ஜனங்கள் காலமே வெடிந்து புறப்பட்டு எங்க போகிறார்கள்? யுத்தத்துக்கு போறார்கள். இல்ல யுத்தத்துக்கு எல்லாம் போகல இவங்க. நாங்க பின்னால் இருந்து வேடிக்கை பார்க்க போன ஜனங்கள். So here you see that there is a great multitude coming to the help of Gideon. அதுதான் ஓடி போன முடியுங்க. That is why you see these people. Maybe they just came to see how the war is taking place. தயவுசெய்து போன்லாம் ஆஃப் பண்ணுங்க. சைலண்ட்ல போடுங்க. தயவுசெய்து. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் போறாங்க. Everyone's going. எல்லாருமே பாருங்க. இங்க வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக்கொடுக்கின்றார். You see here God is teaching a lesson. சபைக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம்? What is the connection between the church and this situation? நாம் பார்க்க போன ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? தாங்களும் வெற்றி பெற்று மற்றவர்களுக்கும் வெற்றியை ஈட்டி கொடுக்கிறார்கள். You see here there are some people who wants to get victory and also bring victory to the others. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பாருங்க ஒலிம்பிக்ல யாராவது ஒருத்தனோடி நிறைய தங்கம் பதக்கம்லாம் கொண்டுருவான். ஆனா நாட்டுக்கே பெருமை. You see in Olympic that one man would get a gold medal and this becomes pride to the whole nation. இந்த ஜனங்கள் எல்லாரும் கடந்து வருகிறாங்க. So all these people are coming together. இரண்டாம் வசனத்தை வாசியுங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுப்பதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். And the Lord said to Gideon, the people who are with you are too many for me to give the Midianites into their hands, lest Israel claim glory for itself against me, saying my own hand has saved me. சாதனையை சாட்சியாய் பேசத்தான் வேண்டும். ஆனால் யார் பேச வேண்டும் தெரியுமா? அந்த சாதனையை செய்தவர்கள் பேச வேண்டும். It is good to claim victory, but the person who did it must claim it. என்னுடைய அனுபவத்தை நான் இதை செய்தேன் என்று சொல்லக்கூடாது. We should not say that we did this in my own experience. உடனடியாக ஒரு காரியம் நடக்கும் என்று சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னுடைய அனுபவம் அல்லது என்னுடைய மூளை. If some things happen, people would say this is my experience and this is my ability and skill. அங்க ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாது. Then God will not get the glory. அவன் வீம்பு பேசுவார்கள். யாருக்கு விரோதமாய் வீம்பு பேசுவார்கள் தெரியுமா? You know what they will do against? வெற்றியை சுதந்திரத்தை கொடுத்த தேவனுக்கு எதிராக இவர்கள் வீம்பு பேசுவார்கள். They would claim their victory against the God who had actually brought them the victory. ஆண்டவர் சொல்கிறார், God says, இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுவதற்கு அது இடமாகும். God says that then will become a thing that the Israelites will claim against me. ஹalleluya. ஆண்டவர் வெற்றியை கொடுக்கத்தான் போகிறார். God surely is giving the victory. ஆனால் அந்த வெற்றி ஒரு கூட்ட ஜனத்துக்கு கூட தான் கிடைக்க போகிறது. And it will definitely be among the people. அதனால தான் ஆண்டவர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் That's why you see God. சில காரியங்களை செய்ய சொல்றார். செய்ய சொன்னால் செய்யத்தான் வேண்டும். When He asks you to do some things, you have to do. கிதியோட ஆண்டவர் சொல்றார், கிதியோன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து சொல்லுகிறேன் என்றால் அதை சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? செவி சாய்க்கத்தான் வேண்டும். செவி கொடுக்கத்தான் வேண்டும். கீழ்ப்படியத்தான் வேண்டும். அது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அது நமக்குள்ளே கொண்டு வருகின்றது. So when God said Gideon to tell people, they have to give ear and listen to what He said because that will bring us blessing. Hallelujah. Hallelujah. வாங்க மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது ஆகிய பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிளையாத் மலைகளில் விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 16,000 பேர் மீதியாக இருந்தார்கள். Now therefore proclaim in the hearing of the people, saying, whoever is fearful and afraid, let him turn and depart at once from Mount Gilead. And 22,000 of the people returned, and 10,000 remained. Hallelujah. Hallelujah. தமிழ் வருவது எப்படி இருக்குது? 20,000. எத்தனை பேர்? 20,000. 20,000.
ஓகே 22,000. 22,000 ஓ 22,000 22,000 பேர் நெசவாளர்கள் ஓடி போய் விட்டார்கள். மீதியா இருக்காங்க எத்தனை பேர்? 10,000. அதான் அந்த மொழிபெயர்ப்பு வந்து மிகவும் அழகா இருக்கு. அதாவது 22,000 பேரும் 10,000 பேர். ஓகே, மொத்தம் எத்தனை பேர்? 32,000 பெரிய சேனையோடு தான் வந்திருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, எல்லாருடைய காதுகளும் கேட்க என்ன செய்ய பிரசித்தம் படுத்து என்ன திகிலும் பயமும் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? திரும்பி பார்க்காம ஓடி போக வேண்டும். God is telling Gideon that those who are trembling and fearful, ask them to go back. இப்படி சொன்ன பயம் வந்துட்டு இது பெரிய ஒரு யுத்தத்துக்கு நம்ம இவர் கொண்டு போகின்றார். So when this was said, the people were afraid that they're taking us to a terrible war. என்ன செய்தார்கள் தெரியுமா? What they did? முன்னுக்கு இருந்தா ஓடிப்பாங்களா, பின்னுக்கு ஓடிப்பாங்களா, அல்லது நடுவே இருந்தா ஓடிப்பாங்களா தெரியாது. யாரெல்லாம் 22,000 பேர் தலை தெறிக்க சொல்லுவாங்க, புதிகால் இங்க பாட விட்டால் காணும் ஓடி போனார்கள். So we see that 22,000 of the people became so fearful that they ran away. இருக்கிற பலனோடு போச்சினார் ஆண்டவர். இருந்த பலனை நம்பிதான் வந்தோம். இருந்த பலம் எத்தனை பேர்? 32,000 பேர். இது 22,000 பேர் செஞ்சாங்க சொல்லுவாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இடையில என்ன செய்து விட்டார்கள்? காலை வாரி விட்டார்கள், ஓடி போய் விட்டார்கள். மனசோட வேதனைப்பட்டிருக்கு, பயம் வந்திருக்காதா? ஆனா கிரியவனுக்கு வரல. ஏன் சொன்னார்? கிரியவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவனாக வந்திருந்தான். So you find that Gideon did not actually rely on the number of people. Even when the 22 ran away, he was still not fearful, but because he is a man who hears God. ஓட ரெண்டு கொடுத்துருக்கான். 1 ஓடுது, 2 ஓடுது, 3 ஓடுது, பரவாயில்ல, 10 ஓடுது, 20 ஓடுது, 22,000 ஓடுது. 10,000 இருக்குது. ஏதோ ஒரு பட்சத்துக்கு So he started counting the number of people who were going until 22,000 fled, but he still saw the 10,000 there. ஆண்டவரை பார்க்கிறான். He looks at God. ஆண்டவரே, God, இந்த 10,000 God, with this 10,000, வெற்றி பெற முடியுமா? can I have victory? கடந்து வாசியுங்க. கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம். ஆண்டவரே, இன்னும் அதிகமா? எங்களை காட்டிலும் அதிகமான மீதியாளர்கள் வந்திருக்கிறார்கள். எங்களோட போர் செய்வதற்கு, எங்களை மேற்கொள்வதற்கு. The Lord said to Gideon, the people are still too many, bring them down. அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி வர பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வர கடவன். உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். ஹல்லேலூயா. But the Lord said to Gideon, the people are still too many, bring them down to the water, and I will test them for you there. Then it will be that of whom I say to you, this one shall go with you, the same shall go with you. And of whomever I say to you, this one shall not go with you, the same shall not go. கிதியோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். மற்ற ஜனங்களுக்கு இதெல்லாம் கேட்கல. கிதியோன் சொல்றாங்க, தண்ணீர போங்க. எந்த ஜனம் யோசிச்சிருப்பாங்க? நாம தான் யுத்தத்துக்கு வந்தவர்களா நாங்கள், அல்லது குளத்துல நீச்சல் அடிக்க வந்தவர்களா நாங்கள்? வந்த வேலையை செய்யணும். God is speaking to Gideon, but the people are not aware of it, so they may have thought, are we here to do something else or for a war? நீங்க இந்த சம்பவங்களை நீங்கள் வாசிக்கும் போது அல்லது தியானிக்கும் போது நீங்கள் எப்படிலாம் யோசித்து ஆண்டவரை கேட்டுப்பீங்களா? என்ன ஆண்டவரே? When you read the word, do you visualize or ask God what actually this is? ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் அந்த தண்ணீரை இறக்குறாருன்னு சொன்னால் அது பரிசுத்த ஆவியாவுடைய அந்த பலனுக்கு, அந்த அபிஷேகத்துக்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. You see that when God is asking them to go down to the water, that is a sign of the Holy Spirit. ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே தான் இறங்குறார்கள். ஆனாலும்
ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை அங்கு வந்து காண்கிறார், அதை கற்றுக் கொடுக்கின்றார். So when they go and do that, God is actually teaching them a special thing. நான் நீங்கள் நம்முடைய சபை எல்லாரும் வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் என்று நான் மெய்யாக நான் விசுவாசிக்கிறேன். அதாவது பெரிய பெரிய சில சபையிலே காணப்படுவாங்க, அங்க வந்து 2-3 வட்டங்களாய் காணப்படுவார்கள், கூட்டங்களாய் காணப்படுவார்கள். I believe that everyone in this church is filled with the Holy Spirit, and I've also seen in other churches that I find groups of different people. அவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய சபையில் இருப்பார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய காரியங்களை வந்து அவர்கள் வந்து பெரிதாக அவர்கள் வந்து அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். அதை குறித்து அவர்கள் வந்து பிரச்சனையும் இல்லை. They would be there in the church where there is Holy Spirit, but they would not regard the Holy Spirit itself. இத்தனை கூட ஜனங்கள் இருப்பார்கள், அவர்கள் வந்து பரிசுத்த ஆவியானவரை நம்புறவர்கள். There is another group that would believe in the Holy Spirit. நான் வேற அதாவது பெரிய பெரிய சபையை குறித்து சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் பரிசுத்த விசுவாசிக்கிறோம், நாம் எல்லாரும் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். நல்லது. I'm talking about another church, but here I believe that all of us have received the Holy Spirit. அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். I'm praising God for that. ஹalleluya. Hallelujah. ஆனா இன்னொரு கூட்ட ஜனங்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க பரிசுத்த அபிஷேகத்திலே மிகவும் எப்படி இருப்பாங்க தெரியுமா, அனலா இருப்பார்கள். யாருக்கு அனலா இருப்பார்கள்? ஆமென். அக்னியா இருப்பார்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். You find that we are a group of people who are really filled with the Holy Spirit, and they have the gifts of the Holy Spirit, people who are prayerful. பரிசுத்த ஆவியானவரை தான் அவர்கள் முழுமையாக நம்பி அவருடைய பலத்தோடு காரியங்களை செய்வார்கள். These people believe in the Holy Spirit and will do the work of God with the strength of the Holy Spirit. ஆண்டவர் சொன்னார்லவா, இயேசு சொன்னார்லவா, நான் போய் உங்களுக்கு தேற்றவரானை அனுப்புகிறேன், அவர் என்ன செய்வார், சகல சத்தியத்துக்கு ஊடாக உங்களை நடத்துவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் எருசலேமிலே நீங்க என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களை என்ன செய்வார், பலப்படுத்துவார். So when Jesus was taken up, he told that he will send the counselor, and the counselor, the Holy Spirit, will come and comfort you and will empower you that you would. But before that, he asked you to wait there. The Holy Spirit will empower you first. ஹalleluya. Hallelujah. ஆண்டவருடைய வாக்கை நம்பி அப்படியே இருக்கிறவர்கள், Those who believe in the word of God and wait upon him. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய, தண்ணீர் தடாகம் குளத்திலே என்ன செய், நீ வந்து அவர்களை அனுப்பு. When God is saying to Gideon that send these people into the water. எதற்காய்? வாசிங்க தொடர்ந்து. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தண்ணீரையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தண்ணீரையும் நிறுத்து என்றார். So he brought the people down to the water, and the Lord said to Gideon, everyone who laps from the water with his tongue as a dog laps, you shall set apart by himself. Likewise, everyone who gets down on his knees to drink, and then ஹalleluya. Hallelujah. பாருங்க, தண்ணியிலே அவங்க இறங்கி போன்னு சொன்னதான் அங்க புரிய சொல்லல. ஆனால் தண்ணில இறங்க என்ன செய்யணும், தண்ணில இறங்க என்ன செய்ய வேண்டும், குடிக்க வேண்டும், குடிக்க கூடாது. அங்க 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 ஹalleluya. என்ன சொன்னால் அவர் வந்து ஒரு யுத்தத்திற்கு முகப்படுத்தவர்களாய் காணப்படுகின்றார்கள். அந்த யுத்தத்திலே அவர்கள் இறங்கி விட்டார் என்று சொன்னால் தண்ணி குடிப்பதற்கு என்ன கிடைக்கும், நேரம் இருக்காது, நேரம்லாம் இருக்காது. என்ன செய்ய வேண்டும், முன்கூட்டியே அந்த தண்ணீரை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், குடித்து விட வேண்டும். So when they were asked to go down into the water, they were asked to drink the water because as they get into the battle, they would not get time to drink water. பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், How should we receive the blessing of the Holy Spirit? ஹalleluya. எல்லாரும் பெற்றுக்கொள்கின்ற பிரகாரமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We should receive it the way that everybody else receives it. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், God says, திரும்ப வாசி எப்படி சொல்லுகிறார்,
அந்த தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாயினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். God says, everyone who laps the water with his thumb as a dog laps, you shall set apart by himself. Likewise, everyone who gets down on his knees to drink. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். நாய் போல நக்கி குடிக்கிறவர்களை என்ன செய்? ஒரு புறமும் தண்ணி குடிப்பதற்கு முழங்கால் படித்தவர்கள் என்ன செய்? இன்னொரு புறமாக நீ அவளை பிரித்து வை. God is saying that those who drink water as the dog laps, put them aside, separate them aside, and those who drink water with their ஆறாவது வசனம். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு கொடுத்து கட்டிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்களை குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். And the number of those who lapped, putting their hand to their mouth, was 300 men. But all the rest of the people got down on their knees to drink water. ஹalleluya. 300 பேர் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள்? கையால் அள்ளி நக்கி பிடித்தார்கள். கையால் அள்ளி எப்படி பிடித்தார்கள்? ஆமென். குடித்தவர்கள் எத்தனை பேர்? 300. மீதியானவர்கள் எப்படி குடித்தவர்கள்? முழங்கால் படிவை செல்லும் போது முழங்கால் போயிட மாட்டாங்க. தண்ணியை கண்ணோட பாருங்க, அப்படியே முழங்கால் போயிட்டாங்க. Here you find that 300 people actually left the water from their hand, and the others actually went down on their knees to drink the water. தொடர்ந்து வாசிங்க.